பிள்ளைகளோட இது ஒரு தொழில் தான். ஏன் நம்ம அதை தடுக்கோம்? தொழில் இந்த தொழிலில் ம். விட்டு வருத மாதிரி இருக்கும். திடீர்னு மழை பெஞ்சு நம்மளை சுவாலியை முடிச்சு தெருவும் திண்ணையமா ஆக்கி விட்டுட்டு ஓ, போயிடும். அப்படி காலநிலை மாற்றத்தினால இயற்கை காத்தடிச்சிரும். ம், அதனால துட்டு கிடைக்க மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா மழை. கடந்த ஒரு கூட்டம் நம்மளை தாக்கிடுது. ஆமா, கடந்த திணிச்சுட்டு எல்லாத்தையும் தாக்கி நம்மள தெருவும் திண்ணையமா ஆக்கின மாதிரி. அது 10 நாள் மழை பிடிச்சிக்கிட்டு நினைச்சுக்கேன், அதோட முடிஞ்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. 4 நாள் பிடிச்சாலே ஒன்றும் செய்ய முடியாது. செய்ய முடியாது. ஆமா, நல்ல பயணி ஏறி கூடி வரும்போது மழை பிடிச்சிட்டுனா அது அப்படி தடுக்கப்பட்டுருது. நமக்கு சொத்தும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பனையும் பாட்டா பனை தான். சரி நம்ம சரி, அப்பா ஒன்றும் எடுத்து வைக்கல. எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துதான் வளர்க்கதே பட்டப்பாடு பெரும்பாடு பழுக்கு. நான் இப்பதான் தெரியுது நம்ம அப்பா ஒன்றும் எடுத்து வைக்கலையான்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது ஒன்றும் எடுக்க முடியாது, நம்மளாலே எடுக்க முடியல. நம்ம பிள்ளை என்னத்தை போட்டு எடுத்துருவான். நம்மளுக்கு 4 பிள்ளை, நம்ம தகப்பனுக்கு நம்ம 6 பேரு கூட பிறந்தது. ஒரே லிஸ்ட்லாம் பெருசா இருக்கிறதுனால தான் பிரச்சனை வருது. அப்படின்னா பிள்ளைல வளர்க்கறது, அந்த காலத்துல பிள்ளைல வளர்க்கறது பெரிய கஷ்டம்லாம். ஆமா, இப்போ மாதிரி சோறு இருக்கு. ஆமா, இப்போமா சோறு இருக்கு. அந்த நேரத்துல எல்லாம் பட்டப்பாடு பெரும்பாடு ஐயா. ஆமா, கஞ்சியும் தண்ணியும் குடிச்சு ஐயா எங்க இன்ன வரைக்கும் கஞ்சி தண்ணி தானே குடிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க அண்ணம்லாம் வரவுக்கு போவோம். கஞ்சி இங்க வீட்டுல பார்த்தா கஞ்சியே இருக்காது, தண்ணி தான் இருக்கும். அதான் குடிக்கும். தண்ணியை நாங்களே தண்ணியை குடிச்சுடுவோம். எங்க அண்ணம்லாம் பட்னியா தான் கிடப்போம். ஒரு ஆள் பட்னியா கிடந்தா ஒரு ஆள் வாழ வேண்டியது இருக்கு. ஆமா, நாங்க சின்ன பிள்ளைல நாங்க குடிச்சுப்போம். எங்க அண்ணன் வர வச்சு சும்மா தான் கிடப்போம்.